எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. இப்ப போய் கூட்டிட்டு வரட்டான்னு கேக்குறீங்களே, கூட்டிட்டு வந்து மறுபடியும் அந்த பொண்ணை ஏதாவது குத்தி குத்தி பேச மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? இல்ல அந்த சின்ன பிள்ளையும் தான் நாளைக்கு வளர்ந்து விவரம் தெரிஞ்சு நிக்கும், எவனுக்கோ பிறந்த பிள்ளைன்னு சொல்லி அந்த பிள்ளையை பேச மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே இஷ்டத்துக்கு வளைஞ்சு வளைஞ்சு பேசின நாக்கு தானே, மறுபடியும் நாளைக்கு பேசாதான் என்ன? குழந்தை நேரம் நான் ஒன்று சொல்கிறேன் காட்டுக்கங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை சத்தியமாக என் வாயிலிருந்து வராது. அப்படி ஒரு வார்த்தை என்னைக்காவது என் வாயிலிருந்து வந்ததுன்னா அந்த நிமிஷமே என் உசுரை நான் மாச்சுக்கிறேன். இது சத்தியம். இதுக்கு மேலேயும் அந்த பிள்ளையையும் கற்பனையும் நாங்கள் ஏதாவது பேசணும்னா நாங்கள்லாம் மனுஷங்களே கிடையாது. ஆமா மாமா, நாங்க அப்படியெல்லாம் என்னைக்கும் ஒரு வார்த்தை பேசிடவே மாட்டோம். மாமா நானுமே அப்படி ஒரு வார்த்தை பேசவே மாட்டேன் மாமா, எங்களை நம்புங்க. மாப்பிள்ள நானும் பேச மாட்டேன். அப்பா, நான் இது வரைக்கும் என் அண்ணனை தப்பா பேசினதில்ல, மானையும் தப்பா பேசினதில்ல. இதுக்கு மேலேயும் யாரும் தப்பா பேசாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க சொன்ன மாதிரி அண்ணன் எல்லா நேரத்துலயும் எனக்கு துணையா நின்றுருக்கு. ஆனா அண்ணனுக்கு நான் எப்பவுமே துணையா இருந்ததில்ல. இனிமேல் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எப்பவுமே அண்ணனுக்கு துணையா தம்பியா இருப்பேன்ப்பா. அண்ணன் மாதிரியே பொறுப்பா இருப்பேன்ப்பா. எதுவும் ஒண்ணுன்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அண்ணன் கிட்ட உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா எந்த வேலைனாலும் பார்ப்போம்ப்பா. அண்ணனை கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. எங்க எல்லாரும் சொல்கிற மாதிரியே தாங்க நானும் சொல்கிறேன். போய் கூட்டிகிட்டு வந்துடுவோங்க என் பிள்ளைய, என் மகனை, என் மருமகளை, என் பேத்திய 3 பேரையும் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துக்கிறேங்க. பொம்பளை பிள்ளைங்க ஒத்தையில வளர்க்குறதுக்கு சிரமப்படுவாங்க. நம்ம இங்கே வச்சு எல்லாருமா சேர்ந்து பார்த்துக்கிடலாங்க. மாமா சரின்னு சொல்லுங்க மாமா. ஆமா மாமா, சரின்னு சொல்லுங்க மாமா. இது வரைக்கும் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டோம். அந்த தப்பை எல்லாம் திருத்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மாமா. நாங்க எல்லாரும் கற்பனையும் என் தங்கச்சியையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இதுக்கு மேலேயும் அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு நாங்க தயாரா இல்லை மாமா. அவங்க அங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம், இங்க நம்ம கூடயே வந்து இருக்கட்டும் மாமா. கூட்டிட்டு வந்துருவோம். நீங்க எல்லாரும் இப்படி எனக்கு வாக்கு கொடுத்து அதுக்கப்புறம் நான் போய் என் பிள்ளைய கூட்டிட்டு வர்றதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் என் பிள்ளைய, என் மருமகளை, என் பேத்திய நான் கூட்டிட்டு வரத்தான் போறேன். அவங்க 3 பேர் மனசும் கஷ்டப்படுற அளவுக்கு நாங்க எதுவும் பேச மாட்டோம்னு நீங்க வாக்குறுதி கொடுக்கவே தேவையில்லை. நீங்க எப்படி பேசினாலும் அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்களே சொந்த வீட்டுல ராஜாங்கமா இருக்கும்போது என் பிள்ளை மட்டும் அங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்னு அவனுக்கு தலையெழுத்தா என்ன? அதுவும் அப்ப நான் உயிரோட இருக்க போது. ஊர் கூட்டத்துக்காக வந்தவங்கள வந்த காலோட இருக்க வைக்க கூடாதுன்னு தான் போகட்டும்னு விட்டேன். என் பிள்ளைய, என் மருமகளை, என் பேத்தி 3 பேரையும் அங்க போய் நான் கூட்டிட்டு வர்றது தான் அனுப்பிச்சு வச்சு எனக்கு மரியாதை. நான் போய் கூட்டிட்டு வரத்தான் போறேன். உங்களுக்கெல்லாம் என் மகனும் என் ராஜாத்தையும் பயப்பட தேவையில்லை. அவங்களுக்கு தான் நீங்க பயப்படணும். இனிமேல் ஒவ்வொரு நாளும் அவங்க மூஞ்சில முழிக்க முடியாம கூனி குறுகி அவங்க முன்னாடி வர்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு நீங்க தான் நிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதுக்காகவாவது என் பிள்ளையும் மருமகளை பேத்தியையும் நான் இங்க கூட்டிட்டு வரத்தான் செய்வேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணணும், தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணணும். அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு தான் இருக்கணும். என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி என்னைக்குமே இருக்காது, இருக்குதுன்னு அவசியமும் இல்லை. என் பிள்ளை என்னைக்குமே ஊருக்குள்ள ராஜாவா தான் இருப்பான். அவனுக்கு ஏத்த ராணியா என் ராஜாத்தையும் இருப்பா. உங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு அந்த குட்டி பிள்ளைகிட்டையும் நான் எதையும் மறைக்க போறதில்ல. அந்த பிள்ளைக்கு உரிய வயசு வந்ததும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற அறிவும் தெளிவும் வந்ததும் அந்த பிள்ளைகிட்ட எல்லா உண்மையும் சொல்லித்தான் நானும் வளர்க்க போறேன். இதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தோணல. ஏன்னா அவங்க 3 பேருமே எந்த தப்புமே பண்ணல. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் அவசியமே கிடையாது. அந்த குட்டி பிள்ளைகிட்ட இந்த விஷயத்த நான் சொல்றது கூட அந்த பிள்ளைக்கு எந்த விதமான அவமானமோ அசிங்கமோ கிடையாது. அந்த அவமானம் கூட உங்களுக்கு தான். என் ராஜாத்தி கொஞ்சம் தெளியட்டுங்கிறதுக்காகத்தான் எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு பொறுமையா இருந்தேன். நானும் பொறுமையா இருந்தேன், என் மகனையும் பொறுமையா இருக்க வச்சேன். இப்போ அந்த பிள்ளை நல்லா தெளிஞ்சிருச்சு. இனிமேல் நான் யாருக்காக எதுக்காக பயப்படணும்? நான் போய் கூட்டிட்டு வரத்தான் போறேன். தப்பு பண்ணது முழுக்க முழுக்க நான் தான் குழந்தனாரே. நான் போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வரேன், அதுதான் முறை. நானும் போறேன் மாப்பிள்ள. நானும் போறேன் மாமா. ஐசும் நானும் போயிட்டு வரேன் மாமா. நானும் முத்துவும் கூட போறேன் மாமா. அப்படியா? சரி, போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மாமா, சரி போய் கூட்டிட்டு வந்துடுறோம். ஏமா எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? சித்தப்பா உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னையா விக்னேஷ்? என்ன ஏமா
நம்ம மலருக்கு குழந்தை பிறந்திருக்கலாமா, அது நம்ம கருப்பனோட குழந்தைன்னு தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதனால தான் நம்ம வீட்டை விட்டு அனுப்பணும் அவங்கள. ஆனா அப்படி இல்லையாம்மா, எங்க காலேஜ் சேர்மன் பையன் இருக்கார்ல வருண் சார், அவர் தான்மா காரணமா இதுக்கெல்லாம். ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், சித்தப்பா ஒண்ணுமே சொல்லாம போறாரு. எம்மா எம்மா மாமா, என்ன மாமா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்படி எல்லாரும் கண்டுக்கிடாம நிக்கிறீங்க. மாமா நீங்களாவது என்னன்னு கேளுங்க மாமா. குமார், என்னடா நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன், ஏன்டா யாருமே எதுவுமே கண்டுக்கிட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையாடா? ராஸ்கல், நீ தானே அன்னைக்கு நானும் ஐசும் தெப்பக்குளத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அரையும் குறையுமா ஒட்டு கேட்டுட்டு கத்தி கூப்பாடு ஓட்டு ஐசா பார்க்கிட்ட எங்களை மாட்டி விட்டுவேன். அட அறிவு கட்டவனே, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? இல்லடா. வள்ளி மச்சான், நீ எதுக்கு அழுகுற? எங்க சித்தப்பா நின்றுட்டு இருந்தாரே, எதுவும் நல்லா சத்தம் போட்டு விட்டுட்டாரா? வள்ளி மச்சான் இங்க பாரு, நீயாவது நான் சொல்றதை கேளு. எப்பா என்னப்பா, இந்த வீட்டுல யாருக்காவது கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காப்பா? நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கேன், ஏன்பா யாருமே நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க? நீங்களாவது கேளுங்கப்பா. எப்பா வாங்கப்பா, அந்த வருணை போய் என்னன்னு கேட்போம். எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டு பொண்ணு மேல கைய வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்க காலேஜ்ல உட்காந்து. இங்க பாரு, இப்பதான் எனக்கு புரியுது. டேய் முத்து, அன்னைக்கு காலேஜ்ல அந்த வருண் சாரு நம்ம மலரை கூப்பிட்டு விட்டார்ல, நீங்க எல்லாரும் போய் கேட்டதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாருன்னு அதுக்கப்புறம் தானடா சொன்னீங்க. நான் கேட்டதுக்கு ஏதோ பொரியும் சுண்டலும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்னையும் அனுப்பி விட்டீங்க இல்லடா? அப்ப இதுக்கு தான் கூப்பிட்டுருக்காரு போலடா மலரை. சரியான வில்லனா இருப்பான் போல ராஸ்கல் அவன. ஏப்பா சித்தப்பா வராட்டி பரவாயில்ல, வாங்கப்பா நம்ம போவோம். ஐயா நீ வாரியா? என்னாச்சு எல்லாருக்கும்? எப்ப என்னப்பா இப்படி இருக்காங்க எல்லாரும்? எப்ப நீங்களாவது என் கூட வாங்கப்பா, கையில பேட் வச்சிருக்கேன், அவன் மண்டையில ஒரே அடி மண்டையை உடைச்சிருவோம்ப்பா, வாங்கப்பா. இந்த விஷயத்த பத்தி ஒன்னும் தெரியாம அன்னைக்கு கருப்பன் சொன்னதை காட்டு அவங்க 2 பேரையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்லப்பா. எப்ப வாங்கப்பா, போய் என்ன ஏதுன்னு பாப்போம்ப்பா. எப்பா எப்பா, சீ, ஏன் தான் எல்லாரும் இப்படி இருக்காங்க? நான் பேசுறது யாருமே கேட்க மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு நல்லவன் மேல அநியாயமா பழிய சமத்தி வீட்டை விட்டு அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் தெரியுதா தெரியலையா? முத்து நீயாவது நான் சொல்றது கேளுடா. நீ உங்க அண்ணன் மேல உசிரியே வச்சிருக்கேல, பாருடா நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன வேலை பண்ணியிருக்கோம்னு. முத்து நீயாவது நான் சொல்றதை கேளு, என் கூட வா முத்து. இந்த பேட்டை கொண்டே அவன் மண்டையில ஒரே அடி மண்டையை பொழந்துருவோம்டா, வாடா. ஊருக்குள்ள என்னடா பேசிட்டு இருந்தாங்க? அதான் நான் இப்ப சொன்னேன்ல முத்து, மலர் குழந்தைக்கு கருப்பன் காரணம் இல்லையா, நம்ம காலேஜ் சேர்மன் பையன் இருக்கார்ல வருண், அந்த ஆளு தானாண்டா. ஐயோ கே ராஸ்கல், எவ்வளவு பெரிய வேலையை பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கான்னு பாத்தியா? இதுல நல்லாவே மாதிரி சுப்லட்சுமி அக்காவை வேற கல்யாணம் பண்ணியிருக்கான். நம்மெல்லாம் வேற அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம் பாத்தியாடா? அன்னைக்கே இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கவேன், கல்யாண மேடையிலே வச்சு இந்த கிரிக்கெட் பேட்டால அவன் மண்டையில ஒரே போடு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஊருக்குள்ள வேற என்ன பேசிக்கிட்டாங்க? வழி நெடுக நிறைய பேர் நின்று இந்த விஷயத்தை தாண்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஓடியாரண்டா பதறி போய். அவ்வளவுதான், வேற எதையும் கேட்கல. வேற எதையும் என்னது கேட்கணும்? அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க வாய் இருக்குங்கிறதுக்காக. நம்ம விஷயத்த நம்ம தாண்டா பார்க்கணும், நம்ம வீட்டு பிள்ளடா, வாடா போய் என்னன்னு பாப்போம். என்னடா என்னடா முத்து, வாடா போய் என்னன்னு பாப்போம்டா. உனக்கு நிச்சயம் பண்ண இருந்த பொண்ணை நான் தட்டி தூக்கிட்டு வந்து நான் தாலியை கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எல்லாரும் என் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க ஒரு நேரத்துல. ஆனா நான் பண்ணது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம்னு இப்பதாண்டா எனக்கு புரியுது. எனக்கு இருக்கா? நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம வீட்டு பிள்ளை மேல ஒருத்தன் கையை வச்சிருக்கான், என்னன்னு போய் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கே நடந்ததை பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான். இல்லடா விக்கி, நான் சொல்றத கேளு. ஒரு குழந்தை திருமணத்தை நான் தடுத்து நிறுத்தி அதுல இருந்து உன்னை காப்பாத்தி இருக்கேன்டா. உன் லைஃபை சேவ் பண்ணியிருக்கேன். என்னடா உளர்ற? நான் உளறது இருக்கட்டும். சரி, நீ சத்து மாவு வாங்கி சாப்பிட்டுட்டியா? சத்துமாவா? பால் கொடுத்தாங்களா? முட்டை கொடுத்தாங்களா? இன்னைக்கு மத்தியானம் என்ன சாப்பாடு போட்டாங்க? கீரை சாப்பாடா இல்ல சுண்டல் சோறா? என்னது? வீட்டு பாடம் என்ன கொடுத்தாங்க? ஏபிசிடியா இல்ல ஆனாவண்ணாவா? ஏய் கையடுறா. என்ன பார்த்தா பால்வாடிக்கு போற பாப்பா மாதிரி தெரியுதா? கொஞ்சமாவது உங்க அண்ணன் மேலையும் மலர் மேலையும் பாசம் இருக்காடா உனக்கு? இல்ல அந்த வருண் கை காலெல்லாம் உடஞ்சு போய் பெட்ல படுத்திருக்கானே, அதுக்காக அவனுக்கு பாவம் பாக்குறியா? மனுஷனாடா நீ எல்லாம்? என்ன முழிய உருட்டிக்கிட்டு நிக்கிற? பாத்தியா, இவன் தான் வேணும்னு என்னை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணையே எப்படி இருக்கான்னு பாரு.
கூட பிறந்த அண்ணன் மேலேயே கொஞ்சம் கூட பாசம் இல்லை. அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். சரின்னு போய் அவங்க அண்ணனை கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறானா, இல்ல அதுக்கு காரணமானவனை போய் 4 அடி அடிச்சிட்டு வருவோன்னு நினைக்கிறானா? எனக்கு அண்ணன் இருக்கான், இவன் தான் வேணும்னு நீ ஒத்த கால நின்று கல்யாணம் பண்ணி இருந்திருக்க. உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது பிள்ளை. இங்க பாரு, மலர் உங்க அக்கா தானே, உனக்காவது உங்க அக்கா மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா என் கூட வா. பயப்படாத வெண்ணிலா, தைரியமா என் கூட வா, நான் இருக்கேன். இந்த பேட்டை வச்சு அவன் மண்டையில ஒரே போடு, 2ல 1 பாத்துருவோம். என்ன சொல்ற? அடக்கு இருக்கச்சி, இந்த பிள்ளையும் இப்படித்தான் இருக்கு. சித்தி நீங்களாவது என் கூட வாங்க சித்தி, என்னன்னு கேட்போம். எல்லாரும் இப்படி இருக்காங்க, உங்களுக்காவது உங்க பிள்ளை மேலையும் மருமக மேலையும் பாசம் இருக்கா இல்லையா? சித்தி ஏன் யாருமே நம்ம சொல்றத கண்டுக்கிடவே மாட்டேங்கிறாங்க? இந்த குடும்பத்துல யாருக்குமே கருப்ப மேலையும் மலர் மேலையும் அக்கறை இல்லை போல. சித்தப்பா கூட இப்படி இருப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சே, என் கூட பிறந்தவன் எங்க இருக்கான்னு பாப்போம், அவனையாவது கூட்டிட்டு போவோம். ஏக்கா இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இப்படியே உட்காந்துருக்கீங்க? இல்லை நச்சியாரு, இந்த மலர் பிள்ளை எங்கள் வீட்டிலேயே தான் எப்போ விளையாண்டுக்கிட்டு கிடக்கும், ஐசு பிள்ளை கூட. அந்த பிள்ளைய போய் தப்பாக நினைச்சிட்டேனே. அந்த அந்த கருப்பு தம்பி கரையில தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பார்த்துக்க. ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது, 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த பக்கம் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகும். மானுப்பிள்ளை விளையாடுறாளான்னு இதில் நடுவில் மானு தண்ணி குடிச்சியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன்னா நினச்சி பார்க்க நெஞ்சே ஆற மாட்டேங்குது நச்சியாரு. என்ன அவங்க கடைக்கும் வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்கு? இந்த பிள்ளை அங்கேருந்து இங்கே வந்து விளையாடுறதுக்குள்ள யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை எங்கேயும் தொலைஞ்சு போயிடுவாளா அப்படின்னு தான் நச்சியாரு நான் அப்பெல்லாம் நினைப்பேன். இங்கே ஐசு பிள்ளையோட விளையாட வந்தாலும் எப்போவுமே என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. எத்தையே என்ன செய்கிறீங்க, எத்தையே காய் வெட்டுறீங்களா, எத்தையே சோறாக்குறீங்களான்னு என்னத்தையாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பா. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோங்கிற மாதிரி பேசிட்டேன் பத்தியா? அது சரி, நான் பத்த பிள்ளையவே அப்படித்தானே பேசியிருக்கேன். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா நாச்சியாரு, என் மக அப்போவே சொன்னான், ஏம்மா அந்த அண்ணன் அப்படிப்பட்ட அண்ணன் கிடையாது, மலரும் அப்படி கிடையாதுமான்னு சொன்னான். பாவி நான் கேட்டேனா, நம்மெல்லாம் இந்த டிவியில் நாடகம் பார்க்குறதுலேருந்து வெளியே வரணும் நாச்சியாரு. எவ்வளோ செய்தி போடுறாங்க, அதையெல்லாம் நல்லா பார்க்கணும் போல. நம்ம இன்னமும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே இருக்கோம். இன்னைக்கு அந்த படுவாவி பயலை ஊர் முன்னாடி சபையில் கொண்டு வந்து நிறுத்தி நடந்ததெல்லாம் அந்த பிள்ளை சொல்லும்போது எனக்கு அப்படியே ஈரக்குலையே நடுங்குது நாச்சியாரு. கஷ்டம்தாங்க்கா, அதையே நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்படியே எத்தனை நாளைக்கு உட்காந்துருக்க போகிறீங்க? அல்லி, ரொம்ப உடஞ்சு போகாதம்மா, அதுல இருந்து வெளியே வர பழகு. நம்ம பிள்ளையோட பிள்ளையா தானுங்க இங்கே வளர்ந்தா, எப்படிங்க தப்பா பேசுறதுக்கு எனக்கு வாய் வந்தது? நானுமே தானே தப்பா நினைச்சுக்கிட்டேன். அந்த பையன் ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாரும் நம்பிட்டோம். சரி விடு, அதையே நினைச்சுக்கிட்டு இருக்காது என்ன. பஞ்சு கூட சேர்ந்து எத்தனை நாளைக்கு நான் புரளி பேசி இருந்திருப்பேன் தெரியுமா, பால் வாங்க போகும்போதெல்லாம். இப்போ ஐசு பிள்ளை அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நான் பால் வாங்க போறதில்ல. இந்த நாச்சியார்கிட்ட தான் தூக்குவாளியை கொடுத்து விடுறேன். அதுக்கு முன்னாடியெல்லாம் எம்பிட்டு பேசியிருப்பேன் தெரியுமா? நாங்களுமே 4 ஆம்பளை ஆளுக சேர்ந்தோம்னா இந்த பேச்சத்தானே பேசிக்கிட்டு தெரிஞ்சோம், பக்கம் இல்லாம. சரிம்மா விடு, இந்த மேல அதை பத்தி பேச வேண்டாம், அப்படியெல்லாம் பேச வேண்டாம் என்ன. அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நினைச்சு வச்சிருந்தது எல்லாமே தப்பு தானங்க. ஐசு பிள்ளை சொன்னதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டிருக்கணுமா? புரியுது நீ எங்க வாரேன்னு. இப்ப என்ன, பிள்ளைய கூட்டிட்டு வரணுமா இல்ல நம்ம அங்க போய் பார்க்கணுமா? ஆமாக்கா, ஐசு பிள்ளை கிட்ட பேசிட்டீங்க. நம்ம போட்டு வச்சிருந்த ஒரு கணக்கு தப்பா போச்சுல நாச்சியாரு. அப்போ அடுத்தவங்க போட்ட கணக்கு கரெக்டா இருந்ததுன்னா எதையுமே ஆராய்ஞ்சு பார்க்காம முடிவெடுக்க கூடாதுல்ல. அது அந்த சின்ன பிள்ளை எனக்கு புரிய வச்சிருச்சு, அதான் பேசிட்டேன். சரிம்மா, என்ன செய்வோம் சொல்லு. அதை தாங்க யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மறுபடியும் அவசரப்பட்டுறக்கூடாது. ஐசு அங்கேயே இருக்கட்டும், நம்மளுமே ஒன்றும் ஏற்றுக்கிட்டதா இருக்க வேண்டாம். நான் ஐசுக்கிட்ட பேசியிருக்கேன், அது மட்டும் போதும். அந்த பையனுமே சொன்ன மாதிரியே நடந்துக்கிறானான்னு பார்ப்போங்க. உங்கள் பிள்ளைய நான் நல்லா பார்த்துக்கிடுவேன், உங்கள் பிள்ளைய நான் படிக்க போடுவேன், உங்களை விட நல்லா பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனான்லங்க குமார். அப்படி நடந்துக்கிறானான்னு பார்ப்போங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குல்லங்க படிப்பு முடியறதுக்கு. பார்ப்போம், சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுறானா, படிக்க போடுறானா, பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறானா, நல்லா துணிமணி வாங்கி கொடுத்து எப்படி வச்சுக்கிறான் என்ன ஏதுன்னு பார்ப்போங்க. அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டாங்கன்னா நம்மளே ஏற்றுக்கிடுவாங்க இறங்கி போய். நானும் அப்படித்தான் நினைச்சிருக்கேன் அல்லி. அது வரைக்கும் ஏற்றுக்கிட்டதாகவும் இருக்க வேண்டாம்,
அதுக்காக வெட்டி சண்டையும் போட்டு வீராப்பையும் காட்ட வேண்டாங்க. பார்த்தா பேசுவோம், வெளியே போய் பேச வேண்டாம். பிள்ளை ஹாஸ்டலில் தங்கி படிக்குதுன்னு நினச்சிக்கிடுவோம். சரிங்கக்கா, நல்ல முடிவாக தான் இருக்குது. அன்னைக்கு இங்கேருந்து ஐஸை கூட்டிகிட்டு போனதுலேருந்தே ஐஸு குமார் வீட்டில் தான் இருக்கா. குமார் அவங்க மாமா வீட்டில் இருக்கான். காலையில் நேரத்தில் போய் கடையை திறந்துடுறாங்க்கா. நைட்டு 10-10:30 மணி வரைக்கும் கடையில் தான் இருக்கான். கணக்கு வழக்கை கொண்டு போய் அவங்க மாமா கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் கடையில் தான் இருக்கான். கடையில் ஆள் இல்லைன்னு வைங்களே, புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுறான். சரி நாச்சியாரு, நடக்கட்டும். அவங்க என்ன பண்ணுறாங்களோ நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கேற்றாப்புல முடிவு எடுப்போம். நம்ம எல்லாவது வயசுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மனுஷங்களா நம்மளும் நடந்துக்கிறதுக்கு பார்க்கணும். என்னங்க, நான் சொல்கிறது சரியாங்க? சேர்த்தா அள்ளி சேர்த்து, நம்மளும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். ஆமாங்க, சரி. ஏக்கா ஒன்றும் இல்லை, தினமும் பால் வாங்குறதுக்கு காலையிலும் சாயங்காலமும் அப்படியே வார மாதிரி போகிற மாதிரி ஐஸை பார்த்துட்டு வந்துருங்க. எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு பிள்ளை மூஞ்சியை பார்த்தாலே தெரிஞ்சு போகும் தெரியுமா? அது என்னமோ உண்மைதான் நாச்சியாரு, அப்படியே செய்வோம். அந்த பிள்ளைகளுக்கும் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம். அவங்க முன்னுக்கு வரட்டும், காலை ஊனி நிற்கட்டும். கஷ்டப்பட்டதுன்னா நம்ம போய் ஒத்தாசை பண்ணுவோம். அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பார்த்துக்கிடுவோம். சொன்னதை செஞ்சு காட்டட்டும். சரிங்கக்கா. ஆனால் நீங்கள் இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. உங்கள் முகம் இப்படி இருந்தால் உங்கள் பிள்ளைக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த பிள்ளை கஷ்டப்படுறத பார்த்து அந்த குமாரும் கஷ்டப்படுவான். அது தேவையில்லாத மனக்கஷ்டப்பட்டே உண்டாக்கும் எல்லாருக்கும் மறுபடியும். நீங்கள் எப்பவும் போல இருங்கக்கா. பிள்ளைய பார்த்தா ஒரு வார்த்தை பேசுனா பேசுங்க, அதுக்காக மூஞ்சி திருப்பிக்கிட்டு மட்டும் வராதிங்க. சரி நாச்சியாரு. சரி, அந்த பிள்ளைங்க என்னாச்சு? கருப்பன் தம்பி, மலரு அவங்கள இங்கே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு போயிருக்கிறதா கேள்விப்பட்டேங்க்கா. அப்படியா? பரவாயில்லையே, கூட்டிகிட்டு வந்து நல்லபடியாக வச்சுக்கிடட்டும். நல்ல பிள்ளைய நாச்சியாரு. அந்த கருப்பன் தம்பி எல்லாம் பால் ஊற்றும் போது நான் பால் வாங்க போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா சரி, பாலை தனியாக எடுத்து வச்சிரும் தெரியுமா? அல்லியக்கா வரணும் அப்படின்னு எல்லாரும் ஞாபகம் வச்சு அவங்களுக்குன்னு பால் தனியாக எடுத்து வச்சிரும். பால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படாது, வெளியே போகிறோம் அப்படி இப்படின்னு எதையாவது முன்னக்கூடியே தகவல் சொன்னால் மட்டும்தான் பால் எடுத்து வைக்காது. மற்றபடி எடுத்து வச்சுட்டு காத்திருக்கோம். அல்லியக்கா வருவாங்க, அந்தக்கா வருவாங்க, இந்தக்கா வருவாங்கன்னு கரெக்டாக கணக்கு வச்சு எல்லாருக்கும் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் சொசைட்டிக்கு கொண்டு போய் ஊற்றும். கடைக்கு போனாலும் அப்படித்தான், வாங்கக்கா என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்கும், ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி. நல்ல பொறுப்பான பிள்ளை நாச்சியாரு. அந்த பிள்ளை இப்படியெல்லாம் ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்னு நம்ம நினச்சது தான் தப்பு. மலரோட அப்பா, மலரோட அண்ணன் இவங்களையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்கன்னு நானும் நினச்சிட்டேன். இந்த ராவணன் என்னாச்சு விஷயத்த கூட பார்த்தியா? மரகதம் சொல்லி தான் நமக்கு தெரியுது. ஆமாக்கா, மரகதம் ஊமையாக இருந்திருக்கா பார்த்தீங்களா? வீட்டு ஆம்பளைக்கு மரியாதை குறைச்சலா போச்சேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி விடுங்க, அது அவங்க பிரச்சனை. அந்த பிள்ளைங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா நம்ம ஒரு போய் பார்த்துட்டு வருவோமா? வேண்டாங்க்கா, அது வேற அவங்க மனசை சங்கடப்படுத்தும். நம்ம நார்மலாகவே இருப்போம். பால் வாங்க போகிறோம்ல காலையிலையும் சாயங்காலமும், இனிமேல் நீங்களும் வாங்க. போய் அப்படியே பார்த்துட்டு வருவோம். சரிண்ணா, சரி சரி. இந்த விஷயத்த பெருசு பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கம்மா. பெருசு பண்ணி எப்பவும் இதையே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அப்படியே இயல்பா விட்டுருங்க. தெரியாம நடந்த தப்பு தானே. அந்த பிள்ளையும் தான் பாவம் என்ன செய்யும்? ரோட்ல நடந்து போகும்போது தெரியாம காலில் என்னத்தையாவது மிதிக்கிறோம், இல்லைன்னா சகதி நம்ம மேல தெரிக்குது. அதுக்காக கைய காலை வெட்டியா போடுறோம்? வீட்டுக்கு வந்து குளிச்சுக்கிறது இல்லையா? அது மாதிரி நினைச்சுக்கோங்கம்மா. ஆமாண்ணே, அவ்வளவுதான், அப்படித்தான் நினைக்கணும். நம்ம கண்ணு முன்னாடியே பிறந்து வளர்ந்த பிள்ளைங்க, நம்ம தான் ஆதரவா இருக்கணும். ஆதரவு காட்டுறேங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேசி பேசி அவங்க மனசு சங்கடப்படுத்தக்கூடாது. இயல்பா இருந்துருவோம்னே, அவ்வளவுதான். அம்புட்டுதே. இந்த சம் கரெக்ட். அடுத்த பக்கம் திருப்பு. சரி, இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் பார்க்காம தானே செஞ்ச? பார்க்காம தான் சார் செஞ்சேன். எங்கள் அம்மா பக்கத்தில் தான் இருக்காங்க. தம்பி பிள்ளை பார்க்காம தான் கணக்கு செஞ்சா, நான் பக்கத்தில் தான் இருந்தேன். சரிங்கக்கா, நான் எப்போல்லாம் டெஸ்ட் வைக்கிறேனோ அப்போல்லாம் நீங்கள் பக்கத்துலேயே இருங்க. நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே அதை தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கக்கா. சரியா தம்பி, சரி. சரி விமல், இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடு. நான் கரெக்ஷன் பண்ணி மார்க் போட்டு அனுப்புகிறேன். சரியா? ஓகே சார். சார் எக்ஸாம் மார்க் வந்துருச்சு. குட். எவ்வளோ எடுத்துருக்க? சார் 85. வெரி குட். அடுத்த தடவை 90க்கு மேலே எய்ம் பண்ணலாம். சரியா? சரிங்க சார். சரிடா, வெரி குட். நீ மியூட் பண்ணிக்கோ. அடுத்து கண்மணி, உன் பேப்பர் காட்டு. எஸ் சார். கண்மணி, ஒரு 5 minutes மியூட் போடுமா? ஓகே சார். ஓய் குட்டி பிள்ளை. ஓய் தூங்கி எந்திரிச்சாச்சா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? பட்டு பிள்ளை பேசும்போதெல்லாம் நல்லா கவனிச்சு பேச பழகுறீங்க. என்ன தொட்டிலுக்கு வெளியே எட்டி பார்க்கறதுக்கெல்லாம் தெரியுது பாரு குட்டி பிள்ளைக்கு.
அம்மா பாட்டி வீட்டுக்கு குளிக்க போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் சமத்தா இருக்கணும் என்ன? அப்பாவுக்கு கிளாஸ் இருக்குடா, சத்தம் போட்டு அழுதுறாதீங்க. அம்மா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அது வரைக்கும் சமத்தா இருக்கணும் என்னப்பா? கழுத்து நின்று சின்ன உடனே ஆட்டத்தை பத்தியா? தலையை உள்ள கொண்டு போடா. சேட்ட பிள்ளை எட்டி பாக்குறத பாருங்க. மனே மனே, பாப்பா குட்டி எந்திரிச்சிருச்சு, சீக்கிரம் வாடா. அம்மா வந்துருவாங்க, அது வரைக்கும் சமத்தா இருங்க. அப்பா கிளாஸை கவனிக்கிறேன், சத்தம் போட்டுறக்கூடாது என்ன? கண்மணி பேப்பர் காமிமா. டேய் சத்தம் சத்தம் போடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்க, எல்லாருமே உங்களோட டெஸ்ட் பேப்பரை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. பிடிஎஃப் அனுப்புங்க, எல்லா பக்கத்தையும் மர்ஜ் பண்ணி அனுப்புங்க. உங்களோட நேம் கண்டிப்பா இருக்கணும், ஸ்டாண்டர்ட் கண்டிப்பா இருக்கணும் என்ன? ஓகே சார். ஓகேடா, நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கிளாஸ் எடுக்கலாம் என்ன? இன்னைக்கு பேப்பர் கரெக்ஷன் தானே, அதனால சார் இதோட முடிச்சுக்கிட்டா. ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ. மறக்காம எல்லாரும் போட்டோ அனுப்பிடுங்க. சரிங்க சார். ஓகே. மருமகள வாங்க தே, என்ன இந்த பக்கம்? மருமகனே, நானும் உங்க கூடயே இருக்கலாம்னு வந்திருக்கேன். எங்க கூட இருக்க போறீங்களா? ஆமா, என் பிள்ளையையும் அவ பத்த பிள்ளையையும் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருந்துடுறேன், உங்க கூடயே இருந்துடுறேன். என்னைய உங்க கூட பார்த்துக்கிடுறீங்களா? ஏன் என்னாச்சு? உங்க மாமா கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். இனிமே நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அதான் அது தெரியுது, ஏன்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு இடம் இல்லாத வீட்டில் நானும் இனிமே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அது சரி, இது என்ன திடீர் ஞானோதயம்? கருப்பா, உங்க அத்தை மட்டும் வரலையா? பெரியம்மா நானும் வந்திருக்கேன். நீங்க என்ன மைனி? நான் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் தான் வந்திருக்கோம். வாசல்ல எல்லாரும் நிற்கிறாங்க. கருப்பா வாயா, நம்ம வீட்டுக்கு போவோம். என் மகளையும் மருமகனையும் கூட்டிட்டு வரதுக்கு எல்லாரும் சம்மதிச்சிட்டாங்களா மைனி? சம்மதிக்கிறதுக்கு நம்மெல்லாம் யார் பார்வதி? நமக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இவங்களுக்கும் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி தான் கூறுகட்டத்தனமாக இருந்துட்டோம்னா இனிமேலும் அப்படியே இருக்கக்கூடாதுல்ல. கருப்பா, மலர் எங்கய்யா? வாயா பிள்ளை, வா எங்க கூட வா. ஆமாம் மருமகனே, வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். கருப்பா வாயா போவோம், மலரை கூப்பிடு. ஏன் பெரியம்மா, நாங்கள் இங்கே நல்லா தானே இருக்கோம், நாங்கள் இப்படியே இருந்துடுறோம், எங்களை விட்டுருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதப்பா, எங்கள் கூட கிளம்பி வா. போதும், நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்களை கஷ்டப்படுத்தினதும் போதும், நீங்கள் கஷ்டப்பட்டதும் போதும். இனிமேலும் கஷ்டப்பட வேண்டாம். வாயா, ஒத்த பொம்பளை பிள்ளைய தனியாக வளர்க்குறது ரொம்ப கஷ்டமியா. நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, நம்ம வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கிடலாம். வாங்கய்யா போவோம். அதே நில்லு பிள்ளை, இந்த பச்சை பிள்ளைய கூட சமாளிச்சிடலாம் போல, நீ பண்ணுற சேட்டை இருக்கு பாரு. மாமா கூப்பிட்டு சத்தம் கேட்டது பாட்டி, அதான் ஓடி வந்துட்டேன். இங்கே பாருங்களேன். வாங்க வாங்க உட்காருங்க. கருப்பா உட்கார சொல்லியா? பிள்ளைகளை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம்மா. மலரு, கருப்பங்கிட்ட சொல்லுடா, நீ சொன்னா அவன் கேட்பான். வாங்க 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்துருங்க.